சிவி சண்முகம் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கார் எடப்பாடி அவர்கள் மேலே. என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க ஒப்புக்கொண்டதாக வந்து எங்கள்கிட்டலாம் சொல்லி ஆதரவு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் அவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இது வந்து உண்மை இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் சொல்லிட்டாங்க. அதுவும் கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சிவி சண்முகம் அவர்கள் வந்து இப்போ ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து தோல்வியாக சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியிலேருந்து கீழே இறக்கணும், பொதுச் செயலாளராக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர்களும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து ஒரு 17 பேர் இருக்காங்க. சிவி சண்முகம் அண்டு எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக வந்து பொதுக்குழு கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டி வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து அதிமுகவோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ.